நாள் 2க்கான உண்மை சம்பவம். தினேஷ், பிரபு, மில்டன் 3 பேரும் இணைபிரியாத நண்பர்கள். சிறுவயதிலிருந்தே ஒன்றாக ஒரே வகுப்பில் படித்து வந்தார்கள். 11ஆம் வகுப்பிலும் ஒரே குரூப் எடுத்து படித்து வந்தனர். பள்ளியில் நடக்கும் அனைத்து வேதாகம கூட்டங்களிலும் பங்கு பெறுவார்கள். 3 பேருமே என்சிசி பயிற்சி எடுப்பவர்கள். ஒரு நாள் என்சிசி பொறுப்பாசிரியர் வந்து என்சிசி மாணவர்களை நோக்கி, நாம் எல்லோரும் என்சிசி பயிற்சிக்காக 2 நாட்கள் முதுமலை காட்டிற்கு செல்கிறோம் என்றார். இதை கேட்டவுடன் மாணவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் முதுமலை காட்டிற்கு செல்லும் நாள் வந்தது. மாணவர்கள் பேருந்தில் கிளம்பி முதுமலை காட்டில் உள்ள வனச்சரக பகுதிக்கு மகிழ்ச்சியுடன் சென்றனர். அங்கு அவர்களுக்கு துப்பாக்கிச் சுடும் பயிற்சியோடு பிற பயிற்சிகளும் தரப்பட்டது. மாலை வேளை ஆனபோது மாணவர்கள் ஹாஸ்டலுக்கு சென்று சற்று இளைப்பாறலாம் என்றும், ஹாஸ்டலை விட்டு யாராவது வெளியே வர வேண்டுமானால் டார்ச் லைட்டும் தீப்பெட்டியும் கையில் ஒரு குச்சியும் வைத்துக்கொண்டே வெளியே வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டனர். வனவிலங்குகள் நடமாடும் இடம் என்பதால் ஹாஸ்டலை விட்டு அதிக தூரம் போகக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டது. மாணவர்களும் அறிவுரையை ஏற்றுக்கொண்டனர். அன்றைய இரவு நண்பர்கள் 3வரும் இரவின் குளிர்ச்சியை ரசித்தவாறு ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்தனர். தினேஷ் மற்ற இருவரையும் பார்த்து, நாம கொஞ்ச தூரம் நடந்துவிட்டு வரலாம் என்று கூறினார். மற்ற இருவரும் ஆசிரியரின் கட்டளையை மீறுகிறோமே என்று தினேஷிடம் சொன்னார்கள். தினேஷோ, ரொம்ப தூரம் இல்ல, ஜஸ்ட் நம் ஹாஸ்டலை சுற்றி ஒரு வாக்கிங் தான் என்றான். 3வரும் தீப்பெட்டியையும் டார்ச் லைட்டையும் ஆளுக்கொரு குச்சியையும் எடுத்துக்கொண்டனர். கொஞ்ச தூரம் நடந்து சென்ற சில நிமிடங்களில் தங்களுக்கு எதிரே ஒரு காட்டெருமை நிற்பதை கண்டு பயந்தனர். தினேஷ் தீப்பெட்டியை பற்ற வைத்தான். அது காற்றில் அணைந்து போனது. உடனே பிரபு டார்ச் லைட்டை ஆன் பண்ணினான். அதுவும் மிக குறைவாகவே சார்ஜ் இருந்ததினால் மிகவும் மந்தலாகவே எரிந்தது. காட்டெருமையோ அவர்களை நோக்கி விரைவாக நடந்து வந்ததினால் 3 பேரும் செய்வதறியாது திகைத்தனர். அப்பொழுது திடீரென மில்டன் மற்ற 2 பேரையும் நோக்கி, இந்த வாரம் வேதாகம கூட்டம் நடத்திய அண்ணன் என்ன சொன்னாங்கன்னு உங்க 2 பேருக்கும் ஞாபகம் இருக்கா? வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களில் அநேகர் கொல்லிவாய் சர்ப்பத்திடம் கடிபட்டு மரிக்கும் தருவாயில் இருந்தபோது மோசேயினால் மரத்தில் தூக்கப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்தார்கள் என்றும், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது கடைசி நேரத்தில் தன்னை நோக்கி பார்த்த கள்ளனுக்கு நித்திய வாழ்வை கொடுத்தாரே என்றும் சொன்னாங்க அல்லவா என்று சொல்லி நண்பர்கள் 2 பேர் கையிலும் இருந்த குச்சிகளையும் வாங்கி நொடி பொழுதில் அங்கிருந்த ஒரு மரத்தின் தோலை கொண்டு சிலுவை வடிவில் கட்டி கைகளில் உயர்த்தி பிடித்தான். குறைந்த டார்ச் ஒளியையோ குச்சியின் பக்கவாட்டில் இருந்து பிரித்தான். அது இப்பொழுது சிலுவையாகவே ஒளிதந்தது. காட்டெருமை அவர்களை நெருங்கி வர வர 3 பேரும் முழங்கால் படியிட்டவாறு அந்த சிலுவையை உயர்த்தி பிரித்து கொண்டனர். என்ன ஆச்சரியம்! காட்டெருமை வந்த வழியிலேயே திரும்பி போய்விட்டது. அந்த இடத்திலேயே 3 நண்பர்களும் முழங்கால் படியிட்டு இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்தினர். விரைவாக தங்கள் தங்குமிடத்திற்கும் வந்து சேர்ந்தனர். அன்பான செல்ல பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் வரும் ஆபத்து காலங்களிலும் சோர்வு காலங்களிலும் இயேசப்பாவின் சிலுவையையே நோக்கி பாருங்கள். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார்.